இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸ்னு லயர் லயர் சீசன் 1 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த ஆஸ்ட்ரல் அப்படிங்கிற கேம் வந்து ஒரு கம்ப்யூட்டருக்குள்ள நடக்கிற கேம் மாதிரி வச்சுக்கோங்க. ஹேக்கிங் பண்ணலாம், உங்களோட உருவத்தை மாற்றலாம், ஸோ என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க பாருங்க. அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக கதை புரிய வாய்ப்பு இருக்கு. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லயர் லயர் சீசன் 1 எபிசோட் 11. இப்போ நம்ம ஹீரோ ஒரு ஃபிளாஷியான என்ட்ரன்ஸோட ஆஸ்ட்ரல் கேம்குள்ள திரும்ப வரான். என்ன மிஸ் பண்ணீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கப்போ ஆமா அப்படின்னு ஆக்கி சுக்கி சொல்றா. திரும்ப வந்ததுல சந்தோஷம் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. பிரின்சிபல் குரஹாஷி இதை பார்த்துட்டு செம கடுப்பு ஆகிறான். அவன் வந்தா நான் எப்படினாலும் நான் தான் வின் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். ஸோ இன்னைக்கு 4th டேவோட எண்டிங்ல எல்லாமே என் பிளான் படி தான் போயிட்டு இருக்கு. யார் கூட டீம் அப் பண்ணாத மற்ற அகாடமி எல்லாமே இப்போ நம்ம கூட டீம் அப் பண்ணிருக்காங்க. நம்ம ஹீரோ சொல்லவும் எம்ஏ அகாடமியோட சேர்த்து அப்படின்னா நம்ம டீம் சைடு 21 பேர் இருக்காங்க. அண்ட் 100 பேசஸோட டீம்ல 14 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு ஹேமஜி சொல்றா. அப்படின்னா அவங்கள விட நம்ம எண்ணிக்கையில அதிகமா இருக்கும் அப்படின்னு மத்தவங்க யோசிக்குவோம். பட் அவங்களோட லீடர் அவ ஒரு பிளேயரே கிடையாது. பிரின்சிபல் குரஹாஷி தான் இதுக்கு பின்னாடி இருக்கிறான். அன்லிமிட்டட் மூவ்மெண்ட் வேல்யூ ஸ்பெல், கம்பைன்ட் அட்டாக்னு நிறைய இல்லீகல் எபிலிட்டிஸ் அவ யூஸ் பண்றான். அண்ட் அவ லைஃப் பாயிண்ட்ஸ் 999 சொல்லவும் நம்ம எல்லாரும் சேர்ந்து எவ்வளவு அட்டாக் பண்ணாலும் அவ்வளவு பாயிண்ட்ஸ் தோக்கடிக்க முடியாதுன்னு கேட்கவும் ஒருத்தரால முடியும். அதுதான் டீமன் மைண்டனோட ஒன் ஷாட் கில். எவ்வளவு லைஃப் பாயிண்ட்ஸ் இருந்தாலும் ஜஸ்ட் ஒரே அட்டாக்ல அவங்கள காலி பண்ணிரும். இப்போதைக்கு அவ 100 பேசஸ் டீம்ல ஜாயின் பண்ணியிருந்தாலும் அவளை நம்ம டீமுக்கு எப்படியாச்சும் வர வைக்கணும். அவ கூட ஃபைட் பண்றதுக்கு நமக்கு நிறைய ஸ்பேஸ் தேவைன்னு சொல்லவும் அதுவும் அங்க ஒரு பிளேஸ் இருக்கே அந்த அகாடமிட்ட போய் நம்ம கேட்போம். நம்ம ஹீரோ சொல்றான் அந்த இடம் வரைக்கும் நம்ம ஏமே அகாடமி ஆக்குபை பண்ணிட்டோம்னா 100 பேசஸால இதை தாண்டி போக முடியாது. நம்மளாலேயும் அவங்க கூட ஃபைட் பண்ண முடியும். நம்ம ஹீரோ சொல்றான் யார் யார் என்னென்ன பொசிஷன்ல அட்டாக் பண்ணணும்னு பிளான் போட்டு இப்ப ஸ்ட்ரைட்டா அட்டாக் பண்ண போறாங்க. ஹேமேவோட அலையன்ஸ் ஃபோர்ஸ் இப்ப டைரக்டா அட்டாக் பண்றதுக்கு போயிட்டு இருக்காங்க. ஒரு சைட் கார்னர்ல மெயின் பாடி சாரசாவோ ஃபேக் பாடி சாரசாவோ ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் சென்டர்ல குரகையா அண்ட் கோகசாகி டீம் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு எண்டிங்ல 7 ஸ்டாரோ டீமன் மேடனோ ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வின் பண்ண முடியும்னா அது ஒருத்தரால மட்டும் தான் முடியும். இறந்து போய் ஃபீனிக்ஸ் மாதிரி திரும்ப வந்த நம்ம 7 ஸ்டார் அப்படின்னு காசமியா ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்கா. என்ன டீமன் மேடன் ஃபைட் பண்ணாம சும்மா நின்னுட்டு இருக்கா. அவ ஃபைட் பண்ண விருப்பப்படலையோ நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா அந்த மொத்த ஏரியாவும் நம்ம ஹீரோ டீமோட தான் மாறிடுச்சு. நம்ம ஹீரோ கூட அலைன்ஸ் வச்சிருக்கிற அந்த டீமோட ஆளுங்க வந்து நம்ம ஹீரோக்கு பதில் ஃபைட் பண்றாங்க. நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணும்போது டக்குனு ஹீமஜி வந்து ப்ரொடெக்ட் பண்றா. ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் ஷின்ஜி இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டான். நானும் சேவும் வந்து வேற லெவல்ல ஃபைட் பண்றா. நம்ம ஹீரோ டீம் ஆளுங்க ஆப்போசிட்ல இருந்த 5 பேர்ல 3 பேர் ஆல்ரெடி கொன்னுட்டாங்க. டீமன் மைடனும் இன்னொரு பொண்ணும் தான் பேலன்ஸ் இருக்காங்க. சரி ஓகே நான் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அன்லாக் பண்றேன் அப்படின்னு சொல்லி இவ்வளவு நேரம் அந்த பொண்ணு டீமன் மைடனை அட்டாக் பண்ண முடியாதபடி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்கா. இப்போ அதை எடுத்து விடவும் அந்த டீமன் கேர்ள் வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறா. ஜஸ்ட் ஒரு அட்டாக்ல அவ 3 பேரை கொன்றதா. ஹிராட்டோ ஷினஹரா உன்னை நான் ஏன் கையாலேயே கொல்றேன் அப்படின்னு வா சொல்றா. ஜி நான் வேற லெவல்ல ஃபைட் பண்ண போறேன் நானும் சொல்லவும் சரி நான் அவனை பேக்கப் பண்றேன் அப்படின்னு ஷின்ஜி சொல்றான். ஒன் ஷாட் கில்ல நானும் வேற லெவல்ல டாஷ் பண்ணிட்டு டக்குனு போய் அவளை வெட்டுற. சப்போர்ட் ஸ்கில் நீ அவளை அட்டாக் பண்ண அது ஏன் பக்கமா திரும்புற மாதிரியான ஒரு ஸ்பெல். பட் லாங் ரேஸ்ல இருந்ததுனால அவன் அட்டாக் ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடுச்சு. நீ என்ன அட்டாக் பண்ணிருந்தா வின் பண்ணிருக்கலாம் ஷின்ஜி சொல்றான். நானே கொஞ்சம் கூட டைம் கொடுக்காம டக்குனு அந்த டீமன் கல்ல அட்டாக் பண்ணிட்டே இருக்கா. அந்த டீமன் கல் கீழே விழுந்துருதா. இதை எப்படி பண்ணனு வா கேட்கவும் என்னோட அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணா என் பார்ட்னருக்கு ஆபத்து நான் அவனை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நான் எவ்வளவு லென்த்துக்கு பண்ணா போலாம் அப்படின்னு நானே சொல்லவும் அப்படின்னா நீயும் அந்த பிரசிடென்ட்டும் ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு வா கேட்கறா. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நானே வைக்கப்படுறா. அக்கிசுக்கி அந்த பேலன்ஸ் இருக்கிற இன்னொரு பொண்ணையும் வந்து தோக்கடிக்கிறா. சரி நான் தோத்துட்டேன் இனியும் கொண்டு கேமை விட்டு வெளியே அனுப்புங்க அப்படின்னு டீமன் கேர்ள் சொல்லவும் எம்டிசிஜில உன் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தங்களை மீட் பண்ண அவங்களுமே ஸ்ட்ராங்கா மாறணும்னு நினைக்கிறாங்க. நீ அவங்களை வீக்கன்னு நினைச்சதுனால தான் ஈஸியா விட்டு கொடுத்துட்டு 100 ஃபேஸஸ் கூட போய் ஜாயின் பண்ணிட்ட. பட் உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அதுல விருப்பம் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறணும்னு நினைச்சதே என் ஃப்ரெண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் அப்படின்னு டீமன் கேர்ள் சொல்றா. அப்படின்னா எங்க கூட சேர்ந்து ஃபைட் பண்ண அந்த 100 ஃபேஸஸ் ஒன்னால தான் தோக்கடிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவ்வளோ ஒத்துக்கிறா. ஃபேக் சாரசாக்கு ரியல் சாரசாக்கு ஃபைட் நடக்குது. ரியல் சாரசா இப்போ வரைக்கும் தப்பிச்சிட்டா. இப்போ சென்டர் சைடு பேட்டில் பண்ணிட்டு இருந்ததுல பிளாக் ஸ்டார் ஹோல்டர் டோயா உயிரோட தான் இருக்கான். கோகசாக்கி அண்ட் மீனமின்னு சொல்லிட்டு 3 பேர் தான் பேலன்ஸ் இருக்காங்க. மத்த அகாடமியை ஈஸியா தோக்கடிச்சிட்டா 7 ஸ்டார் அட்டாக் பண்ண போலாம் அப்படின்னு டோயா சொல்றான். அண்ட் இந்த 3 பேருமே 100 பேசஸோட டீம்ல இருக்கிறவங்க தான். டோயா வந்து மீனமியை உஷார் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இந்த ஆஸ்ட்ரல் முடிஞ்ச உடனே டோயாவை பத்தி தான் இந்த மொத்த ஐலாண்டு பேசும் அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ டீம் அங்க வந்திருந்தாங்க. அவன் எம்ப்ரஸ் தோக்கடிச்ச அப்புறம் மூஞ்சி எப்படி இருக்குங்கிறது நான் பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லவும் இந்த டோயா கண்டிப்பா குரஹாஷிக்கு தான் ஒர்க் பண்றான் அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். அந்த மீனமி பொண்ணு குயிக்கா அட்டாக் அண்ட் டிஃபென்ஸ் பண்றா. குரஹாஷியும் ஷின்ஜி இப்ப ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஹீமஜி ஆக்கிசுகியோ இருக்காங்க. நான் என்னோட ஸ்பெஷல் அபிலிட்டி கம்பைன்ட் ஸ்கில்லை யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி டோயா வந்து அவன் பிளாக் ஸ்டார் அபிலிட்டியை யூஸ் பண்ணி ஸ்வாட் மேஜிக் ரெண்டுத்தையும் கலந்த மாதிரி மேஜிக் ஸ்வாட் ஒன்னு கிரியேட் பண்ணி அட்டாக் பண்றான். இதை முடிஞ்சா தடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லி அவன் அட்டாக் பண்றான். இமேஜி ஷீல்டு வச்சு அட்டாக் பண்ணாலும் அது பிரேக் ஆகுது. இதை நான் எப்படி தடுக்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கேன். அப்ப ஷின்ஜி அந்த இடத்துல வந்து நின்னுட்டு ஹிராட்டோ யோசிக்க உனக்கு டைம் வேணும்ல நான் இவனை சமாளிக்கிறேன் அதுக்குள்ள ஒரு நல்ல பிளான யோசி அப்படின்னு ஷின்ஜி வந்து டோயா கூட ஃபைட் பண்ண ரெடியா நிக்கிறான். சோ ஷின்ஜி வந்து டோயா சமாளிச்சுட்டு இருக்க கேப்ல நம்ம ஹீரோ அடுத்து என்ன பண்ணலாம்னு பிளான் போட்டுட்டு இருக்கான். ஹிமஜி உன்னோட ஸ்கில் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் என்ன ஸ்கில்னு யோசிச்சுட்டு ஓ ஆமா அதை யூஸ் பண்ணலாம்னு ஹிமஜி யூஸ் பண்றா. டோயாவோட ஸ்வாட் காணாம போகுது. என்னடா பண்ண அப்படின்னு டோயா கேட்கவும்
அதுதான் ரிப்ளேஸ்மெண்ட் எபிலிட்டி. இப்போ எங்களாலேயோ கம்பைன்ட் ஸ்பெல்ஸை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு மேஜிக் ஸ்வார்டை கிரியேட் பண்ணி அட்டாக் பண்றான். என்னால இதெல்லாம் ஈஸியா டாஷ் பண்ண முடியும் அப்படின்னு மீனமி சொல்றா. அப்ப டக்குன்னு நானசே போயிட்டு அட்டாக் பண்றா. உன்னால என்ன தோக்கடிக்க முடியாது அப்படின்னு மீனமி சொல்லுவான். அதையும் பார்த்துடலாம் நானசே சொல்லுவோம். நீ என்ன ரொம்ப கடுப்பேத்துற, அது போக என்ன விட உனக்கு எல்லாம் அட்ராக்டிவா இருக்கு அப்படின்னு மீனமி சொல்லுவோம். நானசே வந்து வைக்கப்படுறா. உன்னால ஈஸியா எல்லா அட்டாக்ஸ்ல இருந்து தப்பிக்க முடியும், பட் கண்ணுக்கே தெரியாத அட்டாக் பண்ணா என்ன பண்ணுவான் நம்ம ஹீரோ கேட்கறான். மேஜிக் பிளேட் அன்சீன் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ ஒரு ஸ்பெல்லை யூஸ் பண்றான். அவ்வளவுதான், இப்போ மீனமியோட கதை முடிஞ்சது. ஹீமஜியோட இன்விசிபிள் பவரையும் நம்ம ஹீரோவோட ஸ்வாடையோ கம்பைன் பண்ணி இந்த அட்டாக் நம்ம ஹீரோ யூஸ் பண்ணிருக்கான். பரவாயில்ல, என்னோட பிளாக் ஸ்டார் எபிலிட்டியை நீ நல்லா யூஸ் பண்ற அப்படின்னு டோயா சொல்றான். சூப்பரா பண்ண அப்படின்னு எல்லாரும் நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. என்னோட பிகஸ்ட் வெப்பனை நான் யூஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும், நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு டோயா அவன் எபிலிட்டியை யூஸ் பண்ணி 2 ஸ்வாட வர வைக்கிறான். டுவல் பில்டிங்கா நம்ம ஹீரோ பார்க்கவும் இப்போ 2 பேர் சேர்ந்து அவனை தடுக்க வேண்டியது இருக்கு. பிரசிடென்ட் நானும் சரி 2 பேரையும் இவன் இப்போ ஒரே அட்டாக்ல காலி பண்ணிருந்தான். ஷீனாஹாரா, உன் காம்பவுண்ட் அப்கிரேட் எபிலிட்டி எல்லாத்தையுமே ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன், உன் ஸ்பெல் ஸ்டாக் எல்லாம் காலி ஆயிடுச்சு, இப்போ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். ஆகிசுகி அவனை நோக்கி போக என்ன பண்ற நம்ம ஹீரோ கேட்கறான். இப்போ என்ன க்ளோஸா வாஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆகிசுகி அவங்கிட்ட போய் ஃபைட் பண்ண போறா. பட் ஆகிசுகி அவன் அசால்ட்டா கொண்டுதான். அவளோட எல்லா லைஃப் பாயிண்ட்டுமே முடிஞ்சிருது. அட்லீஸ்ட் நான் நல்லா வச்சு பெர்ஃபார்ம் பண்ணணும்னு கேட்கவும் கண்டிப்பா நம்ம ஹீரோ சொல்றான் எப்படியாச்சும் வின் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆகிசுகி மறைஞ்சிருந்தா. ஹேமே லிட்டில் டெவல் இவ்வளவு ஈஸியா தோத்துட்டாலே நம்ம பேசிட்டு இருந்தா. ஆகிசுகி இவன் மேல ஒரு பைண்டிங் ஸ்பெல்ல போட்டுட்டு தான் போயிருக்கா. பட் டோயாவால அசைய முடியல. அந்த லிட்டில் டெவல் எனக்கு குறைச்ச எடை போட்டாளா, இதாலெல்லாம் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைச்சீங்களா அப்படின்னு சொல்லி அசால்ட்டா அவன் அதுல இருந்து வெளியே வரான். இந்த பேரியருக்குள்ள இருக்கிறவருக்கு என்ன யாராலையும் அட்டாக் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீ உன்னோட எல்லா எபிலிட்டியுமே இப்ப யூஸ் பண்ணிட்ட, உனக்கு இப்ப அட்டாக் ஸ்கில் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். இந்த பேரியருக்குள்ள இருக்கிற வரைக்கும் நான் சேஃப் தான் நம்ம சொல்லுவோம். வெளியே இருக்கிறவங்களால தானே அட்டாக் பண்ண முடியாது, உள்ள இருந்து அட்டாக் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். பார்த்தா டோயா வந்து கோகசாக்கி அட்டாக் பண்றான். நம்ம டீம்ல இருந்துட்டு எனக்கு ஏன் துரோகம் பண்றா அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கல, ஃபேக்கான எம்ப்ரஸ்க்கு நான் ஒர்க் பண்ணுவேன்னு நினைச்சியா? எம்ப்ரஸ் அவன் தோக்கடிச்சான் தான் நான் ஷினகாரா கூடயே ஃபைட் பண்ணேன். அப்ப ஏற்பட்ட என் எம்ப்ரஸா ஒரு ஃபேக்கான எம்ப்ரஸ் வந்து தோக்கடிக்க விடுவேன்னு நினைச்சியா அப்படின்னு கோகசாக்கி கேட்கவும் முதல்ல இருந்தே எல்லாம் பிளான் தானே டோயா கேட்கறான். அதான் நம்ம ஹீரோ ஹாஸ்டல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒருத்தனுக்கு கால் பண்ணிருப்பான், அது இந்த கோகசாக்கி தான். நான் ஏன் உனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நம்ம கேட்கவும் பிரஸ் பேரை நீ கிளியர் பண்ண ஆசைப்படுறியா நம்ம ஹீரோ மடக்கி இருப்பான். நான் ஒரு ஆம்பளையா வீரமா சாக விரும்புறேன் அப்படின்னு அவனே எந்திரிச்சு அட்டாக்க வாங்கிட்டு பட் நான் சாகிறதுக்கு முன்னாடி ஒன்ன கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி டோயா வந்து நம்ம ஹீரோவை ஷூட் பண்ணுவோம். அந்த அட்டாக்க வாங்கி நம்ம ஹீரோவை காப்பாத்துறா. இப்போ டோயா கேம்ல இருந்து அவுட் ஆகி வெளியே போயிட்டான். என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர், நான் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன் ஹீமஜி சொல்லுவோம். இது உன் தப்பு இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். ஈவன் நான் ஆஸ்டர் கேம்ல இல்லைனாலும் வெளியே இருந்தாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு ஹீமஜி சொல்றா. இப்போ ஹீமஜியும் மறைஞ்சு போயிருந்தா. இப்போ உன் டீம்ல நீ ஒருத்தன் தான் பேலன்ஸ் இருக்கேன்னு கோகசாக்கி கேட்கவும் நான் செய்ய வேண்டியதெல்லாம் சயாஜி அவுட் ஆகாம இருக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதான் நம்ம ஹீரோ சொல்லுவோம். நான் இருக்கிற டீமுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன், இங்கே இருந்தோம்னா எனக்கு பெனால்ட்டி உண்டு. ஸோ என் ஸ்டார்ஸையும் இமேஜஸையும் காப்பாத்திக்கிறதுக்கு நானும் இந்த கேமை விட்டு வெளியே போறேன். நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம் ரைவல் அப்படின்னு கோகசாக்கி தானே ஷூட் பண்ணி கேமை விட்டு அவுட் ஆகி வெளியே போறான். 100 ஃபேஸஸ் தோக்கடிக்கிறது மட்டும் தான் பேலன்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். 100 ஃபேஸஸோ சரசாவோ ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் டக்குன்னு அந்த டேமன் கேர்ள் போயிட்டு அவளோட ஒன் ஷாட் கில்ல வந்து 100 ஃபேஸஸ் மேல யூஸ் பண்றா. எஸ் அவ்வளவுதான், அவ கதை முடிஞ்சது அப்படின்னு சொல்லி இவங்க பார்த்தா 100 ஃபேஸஸ் வந்து டேமன் கேர்ளை ஷூட் பண்ணி கொண்டுதா. என் பெஸ்ட் நான் பண்ணேன், இனி நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ மறைஞ்சிருந்தா. ஒன் ஷாட் கில் கூட உன்னை கொல்றதுக்கு பத்தலன்னா எப்படி அப்படின்னு சயஞ்சி கேட்கவும் இப்போ வின்னர் யாருன்னு ஆபியஸா தெரிஞ்சிருக்கும் 100 ஃபேஸஸ் சொல்றா. அரசாவை கொல்லலான்னு போறதுக்குள்ள டைம் ஆகி அன்னைக்குள்ள கேம் முடிஞ்சிருது. நீ ரொம்ப லக்கி, பட் நாளைக்கு உன் கதையை முடிக்கிறேன் அப்படின்னு பா சொல்லிட்டு போறா. இருக்கணும் அப்படின்னு சாரசா பாக்குறா. பேலன்ஸ் இருக்கிறது 3 பேர் தான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. பப்ஜில ஹேக்கர் பிளேயர்ஸை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஷூட் பண்ணாலும் சாக மாட்டாங்க, அன்லிமிட்டடா அவங்களுக்கு எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த ஃபேக்கான சாரசாவான 100 ஃபேஸஸும் ஜஸ்ட் மிஸ்ல சயஞ்சி தப்பிச்சிட்டா. இப்படி இருக்கிற அவளை எப்படி நம்ம ஹீரோ தோக்கடிக்க போறான், என்ன நடக்க போது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.